எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜட்மெண்ட் டே brought to you by BKT Tires. இது உங்க செமிஃபைனல் 1 ப்ரிவ்யூ. எஸ், ஃபைனலா we've got the top 4. ராபின் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான். நானும் பீடாகும் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லியிருந்தோம். 2 டீம் வெளியே போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியா 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. இன் அ கிராண்ட் க்ளோஸ் டு த சூப்பர் 8 ஸ்டேஜ் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். அதை பற்றி கொஞ்சம் டச் பண்ணுவோம். But before that, this game, Bangladesh and South Africa semi-final 1 at Taroba. இங்க வந்து பிரையன் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியம். The ball tends to spin a bit. ஒரு சைடு as always good breeze கிடைக்கும். பீடாக் வந்து இந்த வேர்ல்டு கப்பே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் a team from subcontinent Asia, they are rewriting imagination. Could this be a 1983 repeat? நிறைய பேர் கேட்கற ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. வாய்ப்பில்லை ராஜாங்கிறாரு. எனக்கு என்னவோ சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. I'll go straight to Robin. Robin, your thoughts on the semi-final 1? It's a tough one. ஏன்னா ரெண்டு டீம் நல்லா அடிக்காங்க so far. But I have a feeling ஆப்கானிஸ்தான் கிட்ட கொஞ்சம் மொமெண்டம் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆனா the one thing that can let Afghanistan down is their batting. They're heavily dependent on the likes of Gurbaz, Omar Zai, Zadran. And South Africa have a gun fast bowling lineup, and Keshav Maharaj and Tabrez Shamsi are bowling like a dream at the moment. And our batting has not really come to the party, so to speak, completely. We've seen it in patches. We've seen Quinton de Kock back in form, which has been fantastic. Aiden Markram struggling for form, and we've seen Reza Hendricks struggling for form. David Miller has been in good form. Last 2 games have been a little off for him. So for me, I feel it's going to be the bowling attack. The bowlers, this game is going to be Afghanistan bowling versus South Africa bowling. Rob's wonderful points made. I'm going to bring out 2 points from my side, which is not just tactics or strategy or numbers. பீடாக் பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் எமோஷனலா பேசுவாரு. ஏன்னா கோனேமான் கண்ணே கலைமானே அந்த டீமுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. ஸோ என்னோட ரெண்டே விஷயம். why South Africa have to really watch out அப்படின்னா, குவிண்டன் டி காக் வந்து லைக் ஸ்பேஸ் ஆன் டால் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா, ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவரோட அந்த பிக்கப் புல் தான் அவரோட ஆஃப் சைடு கேம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. வித் நவீனுல்லக் அண்ட் ஃபசலுல்லா ஃபரூக்கி போத் பீங் ஸ்கிட்டி அண்ட் ஷார்ட், அந்த ஏர்லி ஸ்டார்ட் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸோடது கிடைக்காம போச்சுன்னா தென் த கேம் இஸ் சோல்லி டிபெண்டன்ட் ஆன் ஹென்ட்ரிக் கிளாசன். அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆர் கிரியேட்டிங் த சோக் நைஸ்லி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து they haven't batted well in 2 games on the trot, but whenever they have failed, the next game they have put in a solid batting performance. இந்த ரெண்டு விஷயம் தான் என்னோட சைட்ல இருந்து சொல்லலான் இருந்தேன். பீடாக், நீங்க எமோஷனலா பேச போறீங்கன்னா உங்ககிட்ட வரல, கிரிக்கெட் பேசுவீங்க, இப்ப நான் சொன்னதுக்கு பதில் சொல்வீங்கன்னா நான் உங்ககிட்ட வரேன். எதுன்னு சொல்லு. கை தூக்கினா கிரிக்கெட், கை இறக்கி வச்சா எமோஷனல். நீங்க என்ன சொன்னீங்க? 2 matches they have not played well. 2 matches they have not played well on the trot னு சொன்னீங்க. Is that right? சொன்னீங்க இல்லையா? யாரு? இல்ல நான் அப்பல சொல்லியே. Afghanistan has not batted 2 games well on the trot. பண்ணலனா அடுத்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்கன்னு சொன்னேன். 2 games இல்ல, 1 game. இந்தியாவோட நல்லா பண்ணல, நெக்ஸ்ட் கேம் நல்லா பேட்டிங் ஆனாங்க. அத விடுங்க, நீங்க சொன்ன டயலாக் வந்துட்டு 2 games they have not batted well on the trot. அது சொன்னீங்களா இல்லையா? இல்ல, 1 game தான் சொன்னேன், 2 சொல்ல 1. சரி, 1 game on the trot அப்படி சொன்னீங்க இல்லையா? ட்ராட்டே வந்து நீ சும்மா ட்விஸ்ட் பண்ணாத. ஆன் ட்ராட்லாம் சொல்ல, 1 game அவங்க நல்லா பேட்டிங் ஆடலனா அடுத்த கேம் நல்லா போடுறாங்கன்னு சொன்னேன். பேச முடியா? ஆன் ட்ராட்னா அந்த ட்ராட்டே வந்து ஆனாலும் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல வரேன் நானு. அவங்க கோச் ட்ராட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், 2 ஃப்ரண்ட் பிரஸ் ட்ரிகர் வச்சு பியூட்டிஃபுல்லா ஆடுற ஒரு ஆளு, 50 வரைக்கும் டெஸ்ட் ஆவரேஜ். இந்த ட்ராட்டே வந்தாலும் ஆப்கானிஸ்தானை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ட்ராட்னு சொன்னதுனால, அதாவது எப்படின்னா, இந்த வேர்ல்டு கப், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங் எவ்ரி கேம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. தே வுட் ஹவ் லாஸ்ட் 6 out of 6. கடைசி 6 மேட்ச்ல அந்த ஸ்ரீலங்கா மேட்சை தவிர they would have lost every single game. இது ஹிஸ்டரி ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப்ல நடந்ததே கிடையாது. ஒரு க்ளோஸ் மேட்ச்னா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கறத தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. அத 12 வருஷம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 9 ஐசிசி டிராஃபில நானும் பார்த்திருக்கேன். ஒரு க்ளோஸ் மேட்ச்னா சவுத் ஆப்பிரிக்கா தோப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப நார்மல் சவுத் ஆப்பிரிக்காவோட
அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட தோத்துருப்பாங்க, நேபாளோட தோத்துருப்பாங்க, பங்களாதேஷோட தோத்துருப்பாங்க. சூப்பர் எயிட்ஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு வெளி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷனே சான்ஸ் இருக்கு. 12-4 நெதர்லாண்ட்ஸோட அந்த மேட்சும் தோத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நடந்துட்டே வருது. ஐ வாண்ட் டு ஆஸ்க் எ கொஸ்டின். அது ஒரு மென்டல் பிளாக். if you want to pick and choose an opponent, நீங்க சொல்ற மாதிரி இந்த தரூபா கண்டிஷன்ஸுக்கு நான் வரேன். you want to choose ஆஸ்திரேலியா. ராபின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னாரு ப்ரூவன் சாம்பியன். ஜெஸ் ஆஸ்திரேலியா ஆர் ப்ரூவன் சாம்பியன்ஸ். அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ஆடணுமா இல்ல ஆப்கானிஸ்தான் ஒரு டீம்? ஐ நாட் டேக்கிங் ஆப்கானிஸ்தான் லைக்லி அட் ஆல். பட் நான் என்ன சொல்றேன், when you given a choice ஆஸ்திரேலியாவா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா எனி டே யூ வுட் பிக் ஆப்கானிஸ்தான். that is going to give them a lot of confidence also. இப்ப அது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பச்சை நிறமே பச்சை நிறமே புரோட்டியஸ் அணியும் பச்சை நிறமே, இந்த வருஷம் வேர்ல்ட் கப் நமக்குத்தான் வருமே நமக்குத்தான் வருமே நமக்குத்தான் வருமே. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடைக்காது. தரூபாக்கு போறேன் இப்ப நான். தரூபால நீங்க சொல்ற மாதிரி அதுவும் வந்துட்டு 150ன்றது இம்பாசிபிள் டு சேஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்ன ஆகும்னா ரொட்டுன்னு திரும்பாது, உருளும். சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ பாருங்க, ரஷீத் கான் மாதிரி ஒரு ஆளுக்கு பால் உருண்டுதுன்னா பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை உங்களுக்கு ஓவர். கோவிந்தா கோவிந்தா தான் பின்னாடி போனீங்கன்னா. ஆனா இந்த கண்டிஷன்ஸை நீங்க பார்க்கும்போது டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்காஸ் bowling attack stepped up like anything. ஸ்டெப்ட் அப்னா எப்படி டாமினேட் பண்ணிருக்காங்க வித் தேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இங்க உங்களுக்கு ஹார்ட் லென்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மெதுவா நின்று வரும், ஆடிடுவாங்க. ஆனா அவங்க ஸ்பின்னர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நீங்க கம்பேரிசனே கிடையாது. ஒரு பக்கம் 100 முதல்ல ரீடே பண்ண முடியாது. பட் ஸ்டில் வாட் ஐ ஃபீல் இஸ் அதுக்கு ஆப்கானிஸ்தான் ஷுட் பேட் ஃபர்ஸ்ட். எப்பவுமே சொல்றேன், ஆப்கானிஸ்தான் they should bat first. they should get a total between 150 to 160. இந்த ஸ்டோரி வந்து இந்த குர்பாஸ் ஜத்ரான் ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சுன்னு 150 160 இந்த தரூபாவால உங்களால அடிக்க முடியுமா? நீங்க 150 160 அடிச்சீங்கன்னா I will definitely put my money on Afghanistan. But can they score 150 160? I have a doubt. இப்ப பங்களாதேஷோட அடிச்ச மாதிரி 115 எல்லாம் அடிச்சீங்கன்னா I don't see South Africa choking. அதனால I will definitely put South Africa ahead. அதுல சந்தேகமே கிடையாது. கேன் ஆப்கானிஸ்தான் போஸ்ட் 150 160 ராபின்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், திருப்பி சொல்றேன். பின்னாடி போனா பட்டுன்னு வாங்கும் அப்படின்னு சொன்னாரு. போட்டாலே ஸ்பின்னு பின்னாடி தானேயா போவீங்க நீங்க? மனே கோம் மனே கண்ணே கலை மனே பின்னாடி தானே போவீங்க. சரி பீடா சொல்லுப்பா. சாரி ராபின் சொல்லுச்சு. 150 அடிக்க முடியுமா? I definitely think it's possible, but for that they have to bat out of their skins. They need one of the top 3 batters of theirs. இன்னும் குர்பாஸ் ஃபுல்லா ஆடணும். ஆனா அவன் ஆட ஸ்டைல் பார்த்தா அது கொஞ்சம் இஃபி தான். 50-50 சான்ஸ் தான். பிகாஸ் some aggressive ஆட போறான். That's what's brought him success also. And the first 6 over start எப்படி கிடைக்கும் is going to be very crucial for Afghanistan. And Afghanistan right now, I think a team with momentum is a very dangerous team. And அவரோட momentum இப்போ இருக்கிறது momentum is I think is a lot to beat a team like Australia and then win a close game. And then you have Naveen Ulhaq turning up. So in the last 2 games he's actually turned up. Even today he's bowled exceptionally well. That only makes them that much more dangerous. But their batting is going to highly depend on Gurbaz, Umarzai and Zadran for me. 150 அடிக்கணுமா? இந்த 3 பேரும் அடிக்கணும். இல்லைன்னா இந்த 3 பேர்ல 2 பேர் அடிக்கணும். அப்போதான் 150 முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். Tactically ஒரு சில questions and ஒரு சில suggestions I'm going to put in front before both of you take it forward and hit it for a 6 or get clean bowled. I think one is momentum, Robin. We speak about momentum so much. ஆக்சுவலி எனக்கு தெரியல மொமெண்டம் எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ். நல்ல மொமெண்டமோட தான் வந்து SRH வந்தாங்க ஃபைனலுக்கு, ஐபிஎலுக்கு இந்த வருஷம். But all it took was a great first over from Mitchell Starc to kill that momentum and the buzz. Okay, அதே மாதிரி இதுல என்ன கேஸ்னா ஆப்கானிஸ்தான்ல it is not just momentum. It is a country with so much hope. They're playing for one another. This playing for one another நம்ம 1000 விஷயம் சொல்லலாம், எவ்வளோ பேருக்கோ சொல்லலாம். இந்தியா play for one another இல்லையா, பேட்ஜுக்கு வரலாம் இல்லையா, of course. But Afghanistan at this stage of their cricketing journey
are playing for one another like I've never seen anything like that on the field. இன்னைக்கு குல்புதீன் நைப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொன்னான்னு சொன்னேன், எங்க அப்பா வந்து அடிடா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல மேட்ச் வின்ரா அப்படின்னு சொல்லும் போது சொன்ன மாதிரியே ஜானத்தன் ட்ராட் வெளியில இன்னைக்கு சொன்னாரு. பிரசன்னா குரூப்ல மெசேஜ் போட்டாரு, என்னப்பா ட்ராட் எமோஷன் காட்டுறாரு சரியில்லையே அப்படின்னாரு. அதே கான்செப்ட்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொன்னாரு தம்பி மெதுவா பண்ணு அப்படின்னு. பண்ணதுமே இந்த கிளை உடஞ்சு விழும் மரத்துல இருந்து. ராபின் யூ சீன் நோ தி பிரான்ச்சஸ் அப்படியே உடஞ்சு விழும். அப்படியே விழுந்தாரு குல்புதீன் நைப் ஃபீல்டுல. எல்லாருமே வந்து தட் இஸ் a penalizable offenseங்கற மாதிரி நிறைய பேர் போட்டாங்க. But what the hell man, the guy is playing for his country, trying to win a World Cup, qualify. Yeah, அந்த ஜர்னியை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் bro. As in just look at the journey of Afghanistan cricket. When did they come in? How young they are as a nation, and for a team that is that young in the ecosystem of cricket, in the cricketing fraternity, and the அளவுக்கு they have come in this short time, the strides they have taken forward in in the world of cricket. Bro, I'm in Dubai now, right? Dubai, UAE has been playing cricket since 1996 in the World Cups. Where from 1996 to now, they don't even feature in this World Cup. Afghanistan's come into the scene 10, 12, 15 years, 10 years, 12 years ago. From there, in 12 years, the strides they've made, incredible. And after all the battering that their country back home goes to, நான் இப்போ ஞாபகம் இருக்கு, நான் ராஷி கிட்ட பேசினேன் during an interview, and just generally about his childhood பேசினேன். The things that they go through, the things that they've gone through. அவரோட ஃபேமிலியில he wasn't allowed to go out of his compound and play cricket or go out of his compound. ஏன்னா there is no chance that if he goes out he'll come back in. So that is the kind of life they grew up in. So from there to create a team and to create a scenario like this, where in the World Cup semi-finals, after everything that they've been through, not just for in the team koskram, ana even for the country itself, it's a very buoyant time in their life. So I don't think they'll be playing not just for each other, but they'll be playing for every countryman and every countrywoman in that nation. So it's a great story, Satyama Sonna. பீடாக், இந்த கிரேட் ஸ்டோரியை பத்தி பேசும்போது, ஏன்னா உங்களோட கிரேட் ஸ்டோரி எல்லாம் கோனே கம்மே அது மனே கோம் மனே தான், அதுதான் உங்களோட எமோஷனல் ஸ்டோரி. அதனால நான் அங்க போல எமோஷனலா ஆயிட்டேன்னா உங்ககிட்ட இந்த கிரிக்கெட் சமாச்சாரம் வாங்க முடியாது. அதனால நான் என்ன கேட்க போறேன்னா, இப்ப ஆப்கானிஸ்தான் ஹாவ் டு டூ வெல் வித் த பேட்னா, எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஷம்சி அண்ட் கேஷவ் மகாராஜ் அவங்க விளையாட போறாங்கிறத நம்ம வச்சு பார்க்கும்போது, இஸ் தட் அ ரியலிஸ்டிக் அண்ட் அ வெரி ரேஷனல் தாட் to say ஒரு 6-7 overs தாண்டிட்டா முகமது நபியை உள்ள அமிச்சு to ask him to take them through to 13, 14, 15 overs? Is that a fair ask? அது ஒரு டாக்டிக்கல் நல்ல டிசிஷனா இருக்க முடியுமா? ஆக்சுவலா நான் அதை சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப ஷாம்சி மாதிரி ஒரு போலர் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டர் லென்ஸ் போடுற ஆளு, சர்ப்ரைசிங்லி போல்ட் ஃபுல்லர் லென்ஸ் இந்த லாஸ்ட் கேம். ஷாம்சி ரிலைஸ் ஆன் ஷார்ட்டர் லென்ஸ். தரூபால பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசா இருக்கும். அப்பயே சொல்லிடுறாங்க இந்த பிரைன் லாரா ஸ்டேடியம்லங்கும் போது இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு போல் ஷார்ட்டர் லென்ஸ். முகமது நபி வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸே ரொம்ப நல்லா அந்த பேக் ஃபுட் பிக்கப் புல் சூப்பர்பா அடிப்பாருங்கும் போது இவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப அவங்க நம்பர் 3ல முகமது நபி, நம்பர் 4ல குல்புதீன் நைபை இறக்கணும். தட் இஸ் வாட் தே காட் டு டு. குல்புதீன் நைப் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ கேன் ரியலி ஹர்ட் த ஸ்பின்னர்ஸ். இவங்க எப்படி போகணும்னா, the same theory they have to take in Caribbean, playing out that first 6 overs. இப்ப இந்த ரபாதா, ஆண்ட்ரிக் நார்கே, மார்க்கோ யான்சன் அந்த 6 overs burst பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா 7 to 10 பொறுமையா ஆடுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த கேஸ்ல அகைன்ஸ்ட் திஸ் சவுத் ஆப்பிரிக்கன் அட்டாக் நீங்க 2 அடி அடிச்சு ஸ்பின்னர்ஸ் அன்செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 12 to 20ல வந்து உங்களுக்கு எப்படி நீங்க பொறுமையா ஆடினீங்கன்னா கூட அந்த 150 வந்துடும். இந்த 6 ஓவர், இன்னொரு T20 கிரிக்கெட்ல 6 ஓவர்ல பொறுமையா ஆடுன்னு சொல்றோம். 6 ஓவர்ல நீங்க பொறுமையா ஆடினீங்கன்னா கூட 38ல இருந்து 40 எப்படியும் வந்துடும். டெஃபினட்டா 40 வந்துடும். ஏன்னா ஒரு 6-7 பவுண்டரி அங்கங்க காலில் இங்க போட்டு ஒரு எட்ஜ் வாங்கி ஒரு நல்ல ஷாட். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணோம், நோலாஸ்ல இருக்கும்போது ஒன் ஆஃப் குர்பாஸ் ஆர் ஜத்ரான். இப்ப நான் என்ன சொல்லுவேன், குர்பாஸ் நீ எடுப்பா, யூ டேக் த இனிஷியேட்டிவ்.
அடிக்க சொல்லுவேன் ஷாம்சியும் மாராஜியும். ஐ டோன்ட் வாண்ட் them to settle down early. அப்படி குர்பாஸ் அவுட் ஆனா கூட ஈதர் முகமது நபி ஆர் குல்பதீன் நைபை இறக்கி இன்னொரு சான்ஸ் எடுப்பேன் நானு. 2 விக்கெட் போனாதான் அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் கியருக்கு நான் வருவேனே ஒழிய அந்த 2 விக்கெட் அந்த லாட்ரியா நான் வச்சு என்ன பண்ணுவேன், ஐ வாண்ட் டு அன்செட்டில் தேர் ஸ்பின்னர்ஸ். அதை நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த 7 to 12 நான் அந்த இங்க விட்ட மொமெண்டம் அங்க ஸ்லைட்டா புடிச்சிட்டேன்னா 12 to 17 கொஞ்சம் பொறுமையா ஒரு 7.5 8 ஓவர் ஆடிட்டு கடைசி 3 ஓவர்ல எனக்கு 30 ரன் வந்ததுன்னா ஐ வில் கெட் டு 150 சவுத் ஆப்பிரிக்கா அங்க அடிச்சாங்கன்னா சாரி ஆப்கானிஸ்தான் அங்க அடிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா will be in trouble. The question mark is, can 150 achievable for this Afghanistan batting lineup against South Africa? Answer yes na, we will not call it as an upset. Afghanistan will go through. Illa abdina South Africa enna porathavukku still South Africa will have a massive edge. Yes, Robs. ஒரு question we got தரோபால average first inning score என்ன and average scores என்ன as far as the statistics are concerned? இப்போ சிபிஎல் ல பாத்தீங்கன்னா the last 2 seasons தரூபால வந்துட்டு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 158, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 149. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி வந்து 7.96, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 6.44. and I want to recollect one thing. Last time when we played in Taruba against Barbados Royals, 5 run அடிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. You know what we did? You know who bowled the last over? Gudakesh Moti. 5 run டிஃபெண்ட் பண்ணாரு. Someone like Carlos Brathwaite was in strike. Okay, 5 run டிஃபெண்ட் பண்ணாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு கேம்பிள் எடுத்து குதகேஷ் மோட்டி கொடுத்து யோசிச்சு பாருங்க. they had 4 wickets in hand. மோட்டி defended that. அதனால that is the kind of an impact spinners will create there. But we had runs on the board. நீங்க இந்த மாதிரி 120 அடிச்சீங்கன்னா I don't see that target will be defendable. இல்ல இந்த வருஷம் ஸ்கோர்ஸ் இன் தரோபா வந்து நியூசிலாந்து ஆடி ஒரு 146 138 அடிச்சிருக்காங்க. 146 versus 139 they played it. அதுக்கு அடுத்தது வந்து யுகாண்டா versus நியூசிலாந்து வந்து 40-41. அதுக்கப்புறம் பாப்பா நியூ கினி versus ஆப்கானிஸ்தான் 95 play 103. பாப்பா நியூ கினி versus நியூசிலாந்து 78 play 79. இதுதான் இந்த வருஷம் ஸ்கோர்ஸ். a low scoring game and with so much nerves. என்ன மாமா? எல்லாம் ரொம்ப லோவா இருக்கும்ல. lot of wickets I saw. இல்ல ஆக்சுவலி நான் விளையாடுனேன். more than being low, அது என்னன்னா it is very two paced. சடனா ஒரு பால் டேக் ஆஃப் ஆகும், சடனா ஒரு பால் டர்ன் ஆகும். ஃபாஸ்ட் பவுலருக்கு கூட it climbs. so பீடாக் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்கா வந்து they've got that fast bowlers to trouble them. but என்ன ஒரே ஒரு இஷ்யூ என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கானா they've got those 3 seamers. மார்க்கோ யான்சன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் போட் ஆகணும். they have to reserve a bit of Andrik Norkia to the middle overs and the death. Rabada also will have to be used in that span. So my question is whether they start with Markram again. They probably will. And the mari irukumbodhu, if Afghanistan can see through the fast bowlers and pile some pressure on their spin, which they did very well in the group stages, they will have a chance. Ingradenoda oru bayangara oru enna solradhu, it's a hunch. I could be wrong because South Africa start this game as favorites by pure pedigree. Other I'll give it to Pida. But with all the momentum and what is happening in this World Cup, just like he's saying, stars align ஆறுது அப்படின்னா இதை பார்த்தா மொத்த காசு மாசம் அலைன் ஆற மாதிரி இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. நிறைய பேர் வேற எங்க யூடியூப் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து ஆஸ்க் 1983 ரிப்பீட் பண்ணுவாங்களா ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராப்ஸ், யுவர் டாக்டிக்கல் நியூஸ் ஃபார் திஸ் கேம், வேர் டு யூ see this game heading tactically for both sides? So tactically I feel like I said, I think it'll be the bowling sides that go up against each other. Now, when listening to everything that I've heard from you and from Pigod in the wicket patti, it tells me that someone like Gurbaz may not enjoy batting on a track like this. He likes trusting wickets. எவ்வளோ ப்ரெடிக்டபிளா இருக்கும் wicket அவ்வளோ நல்லாவே பண்ணுவான். But if it's unpredictable, if it's variable bounce, suddenly I was thinking, oh man, he might just continue to try and bat in his mode of batting, and the wicket might be the reason for his undoing here. For me, tactically, from South Africa's point of view, Otney Batman Ada Porana, Ilya, that's going to be crucial. Enna portha varaikum, he's I think the best South African bowler, very underrated in this World Cup. They've actually dropped him and picked Tabriz Shamsi
in place of him compared to who else are there? And there's Jansen, Rabada, Norkia irukku. And then they've had to obviously go with who do you pick between the four of them, and then unfortunately he's missed. But for me, I think he's been the pick of the South African bowlers. He's been pretty unplayable, the most steady, the most consistent as far as line and length is concerned. So P-God enna பண்ணுவாங்க? But I think since O'Neill Batman had that poor game against England, I think South Africa have reworked it, and it is very difficult to leave Shamsi out, Robs, anymore. Right now, Shamsi ஆடணும். ஆனா and then now Jansen's also won a game for them with his batting. So கொஞ்சம் கஷ்டம் தான் for O'Neill to come in, but I think he's they can find a way to get him in. Nothing like it. அவனை ஏதாவது ஓப்பனிங் எப்படி அமுச்சு விட முடியுமா மச்சி? என்ன ஓப்பனிங் பேட்டிங் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ்க்கு பதிலா வேணா மார்க்கோ யான்சன் ஓப்பனிங் அமுச்சிட்டு ஓட்னில் பாட்மன் விளையாட முடியுமா? இல்ல, to be very honest with you, as much as I support O'Neill Batman, இப்ப மார்க்கோ யான்சனோட பேட்டிங் at number 7 proved really vital for South Africa to be here. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன்ஸ் 19th ஓவர் அந்த யுஎஸோட இல்ல நான் மார்க்கோ யான்சனை விட சொல்லல. மார்க்கோ யான்சனை வேணா பேட்டிங் ஆர்டர்ல மேல புஷ் பண்ண முடியுமா? மார்க்ரம் ஓபன் பண்ண வச்சுட்டு. இல்ல அததான் நான் சொல்றேன். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம் சாரி டு சே தட், நான் சொல்லக்கூடாது சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டரு. வின்டன் டி காக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அடிச்சா 4வது மேட்ச் டைஸ் அந்த பக்கம் விழற மாதிரியான ஒரு பார்ட்டி. So I'm very worried whether Quinton de Kock can take that form again. அவர் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான், ஒரு ஃபிளம்பாயன்ட் பிளேயர். 2-3 மேட்ச் அடிப்பாரு, டப்புன்னு ஒரு மேட்ச் ஒரு அவுட் சைட் ஆஸ்ட் போற பால கட் அடிச்சு இன்சைட் அடிச்சு போல்டார ஆள் இருக்கு. அப்படிங்கும் போது ஒன்னே அவங்க என்ன பண்ணணும்னா, this is the time they want to really take the risk. Unfortunately, Reza Hendricks, I really count him as a glorious player, hopefully out of touching போது ஒரே ஒரு சேஞ்ச் அவங்க யோசிக்கணும். என்ன அப்படின்னா, ரயான் ரிக்கில்டன் இன் பிளேஸ் ஆஃப் என்ன சொல்றது ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தரூபாலையும் திருப்பியும் நான் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த அக்கீல் ஹுசேன் வந்து பவர் பிளேல போடுறது கடைசியில கடிச்சு அவங்க வெளியில போனாங்க டீம் வேர்ல்ட் கப்பை விட்டு. The 2 spinners who have been the talking point have been the most expensive. That was the reason West Indies were out of the tournament. The West Indiesல எவ்வளவு பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்பின் போடுறீங்களோ இம்பார்ட்டன்ட். இப்ப 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்தா நான் திருப்பி சொல்றேன், முதல் ஓவர் பதலக் பருக்கி எடுத்துட்டு முகமது நபியை கொண்டு வருவாங்க. You are forcing a spinner to bowl. அதே மாதிரி இன்னொன்னையும் சொல்றேன், அதே தரூபால மோட்டி கடைசி ஓவர் போட்டான்னு சொன்ன பாருங்க, மோட்டியை ஓப்பனிங் இறக்கணும். நாங்க we promoted Moti to open the batting. அந்த பக்கம் சயீம் அய்யூப். ஏன்னா வாட் ஐ தாட் வாஸ், அந்த மாதிரி பண்ணா ரக்கீம் கான்வால் வந்து 72 கிலோமீட்டர்ல ஆஃப் ஸ்பின் போடுவாரு அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தரூபால 6 ஓவர்ல ரன் வந்துதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 45-50, you will be definitely on the right side. இந்த டாக்டிக்கலி அவங்கள உடைக்கணும்னா என்ன பண்ணணும், நபியை கொண்டு வருவாங்க. பதலக் பரூக்கியும் வேற லெவல்ல போடுறாரு நியூ பால்ல, முகமது நபியும் வேற லெவல்ல சாரி நவீனுல்லாக்கும் வேற லெவல்ல போடுறாருங்க போது, ஐ வாண்ட் டு பிரேக் தேர் பேட்டர்ன் பை கிவிங் எ கை லைக் ரயான் ரிக்கில்டன் a chance. ஏன்னா you are not going to be on the losing side at all. ஏன்னா their opening pair is not firing at all. Apart from that 143 from Reza Hendricks against Nepal, unfortunately he has not come good-ங்கும் போது அந்த ரிஸ்கை எடுக்கணும். What do you think about this, Robs? To try and upset the pattern which Afghanistan has been going by opening the seamers, and so you try and get a guy like Mohammad Nabi to bowl because he is the third support spinner, and you expose him in the power play. If you get a few runs out of him, 2 ஓவர்ல ஒரு 19 ரன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மில்லர் வந்தாதான் அவர் போடுவாருங்கும் போது ஸ்பின் ஆப்ஷன் 2ஆ நீங்க கட் பண்றீங்க மிடில் ஓவர்ஸ்ல. I will only do that. Batman will be very good. வேற வழியே கிடையாது. This is the only chance. I might suggest. I don't know whether they will do it. They will stick on to the same playing level. Okay, keeping all the tactics in mind, Afghanistan's momentum and South Africa's pedigree, I'm going to throw the question both to Robin and P-Dog. உங்களோட பிக்ஸ் எடுங்க. Who is going to be the MIP? MVP na முடிஞ்சதுக்கு அப்புறம் valuable player, most important player in this game, and அவங்க they will decide, their fortunes will decide the course of the game. அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? And finally,
வாட் ஆர் த பர்சன்டேஜஸ் அண்ட் ஆட்ஸ்ங்கிறதையும் கொடுத்துருங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பீடாக். The guy who is going to change the course of the match, I feel, and the middle order batsman is going to be very vital. Particularly David Miller has got loads of experience playing in Caribbean, and he has succeeded. He has scored a lot of runs in the ground as well. So I feel Miller walking in at number 5, where the match is going to be here and there, and expecting Miller to come up with a good 55 of 37 balls and change the complexion of the game. And my odds will definitely be 56-44 in favor of South Africa. That's not bad, huh? 44% கொடுத்திருக்கார் ராபின். From saying that இனிமேல் நமக்கு அப்செட் தான் பாசிபிள் இருந்து 44% வாங்கியிருக்காங்க. வசிஷ்டர் வாயில என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இவர் வாயில இருந்து 44 வாங்கியிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஸோ நாட் அ பேட் திங். சொல்லு ராபின், உன்னோட MIP யாரு அண்ட் வாட் ஆர் யுவர் ஆட்ஸ்? கஷ்டம் ப்ரோ MIP, பட் ஐ கோனா சே you can give two if you want. என்னோட MIP இந்த மேட்ச்ல ரெண்டு பேர் இருக்காரு. ஒன் இஸ் கேஷவ் மகாராஜ். என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம அண்டர்ரேட்டட் bowler, flies under the radar, but he bowls gun every match. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா you will see that he has bowled exceptionally well, great control, very seldom goes, at least in this World Cup, has gone for over 28-30 runs in his 4 overs. Has always picked up 1 or 2 wickets, always. So for me, I think will play, especially after hearing everything about Taroba, எப்படி விக்கெட் எப்படி இருக்கு, திரும்பும் கீழே போகும், கிக் ஆகும். So I feel like his experience, and then you பார்த்தாலே தெரியும், he trusts his skills so much, and the confidence le போடுவாங்க. So for me, I like him as a bowler. I think will play a very crucial role in this game. Afghanistan, from that angle, for me, Gurbaz is going to be the most important player. The way he performs tomorrow will have a big impact on Afghanistan. Jekuma toka porangana. For me, that as far as edge is concerned, I would say 49-51 to South Africa. Okay, என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பிக் பண்றதோட ஐ வில் பிக் அ பேசேஜ் ஆஃப் பிளே. ஆப்கானிஸ்தான் வந்து எக்ஸாக்ட்லி when Klaasen comes, they must have enough overs of Fazalullah Farooqi and Naveen-ul Haq alongside Rashid Khan. ஏன்னா அகமதாபாத்ல வேர் தேர் இஸ் பவுன்ஸ், கொஞ்சம் நல்ல பவுன்ஸ் இருக்கு. அந்த குஜராத் டைட்டன்ஸ் கிரவுண்ட்லயே ரஷீத் கான் போல்ட் ஃப்ரம் பிஹைண்ட் த கிரீஸ், லிட்டில் பிட் பிஹைண்ட் த கிரீஸ். கிளாசனுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, ட்ரெஜெக்டரியை பிக் பண்ண உடனே காத்து ரொம்ப இல்லை, ஃபிளாட்டா இருக்குன்னா பட்டார்னு பின்னாடி போய் he wants to muscle it to the back foot. ரஷீத் கானோட ஸ்பீட்ல விக்கெட் அப் அண்ட் டவுனா இருக்கிறதுல கொஞ்சம் இஃப் யூ கேன் ட்ரிக் ஹிம் ஆன் தட் லெங்த். அண்ட் கிளாசனோட விக்கெட் ஏர்லியானா எடுத்த மில்லருக்கும் கிளாசனுக்கும் அவர் ஓவரை வச்சுன்னு இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சிருந்தாங்கன்னா ஐ ரியலி டூ திங்க் ஆப்கானிஸ்தான் அந்த ஆட்ஸ் கம்ப்ளீட்டா மாறி போக சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன இந்த கேம்ல அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா டரோபால விளையாடவே இல்லை, ஆப்கானிஸ்தான் தான் விளையாடி இருக்காங்க. ஈவன் அது 1-2 கேமா இருந்தா கூட அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். பட் சவுத் ஆப்பிரிக்காவோட பெடிகிரி, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் சவுத் ஆப்பிரிக்காப்பா. ஸோ மனே கோம் மனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிராண்ட் 51-49 இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா நானும் கொடுக்குறேன் இந்த கேம்குள்ள போறதுக்கு. பீடாக் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்துட்டு கிளாசனை பத்தி சொன்னீங்க, அதாவது ரஷீத் கான் ஆடுறது, அவருக்கு இன்னும் ஒரு பெரிய பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல், சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் என்னன்னா, இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ், பர்டிகுலரா நவீனுல் ஹக் போடுற ஸ்லோயர் டெலிவரிஸ், அது உங்களுக்கு எப்படின்னா ஸ்லோயர் பவுன்சரும் இல்லாம ஆஃப் கட்டரும் இல்லாம அவர் பேங் பண்றது அந்த தருபால என்ன வரும், அந்த செஸ்டுக்கு கீழே வரும். ஸோ கிளாசன் நிறைய தடவை என்ன பண்ணுவாரு, ஃப்ரண்ட் ஃபுட் பிக்கப் புல் ஃபட்டுன்னு அங்கேருந்து அடிப்பாரு. அந்த மாதிரி இந்த பெரிய கிரவுண்ட்ல நிக்கிற போது நான் ஐ வுட் ராதர் வாண்ட், நீங்க ஃபசல் ஃபரூக்கின்னு சொன்னீங்க, என்ன பண்ண அவங்க 2 பேர் ஓவர்ஸும் வச்சுக்கணும்னு சொன்னேன். வந்த உடனே ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க சொல்ற மாதிரி ரஷீத் கானை கொடுத்துட்டு அவரை 2-3 பால் குவாய்ட்டா ஆட வச்சுட்டு விக்கெட் எடுக்கலன்னா, அடுத்த ஓவர்ல நீங்க நவீனுல் ஹக்க வெறும் ஸ்லோயர் பால் டெலிவரிஸ், ஸ்லோயர் பால்ஸ் இங்க போடக்கூடாது, இங்க போட அடிச்சிருவாரு. நீங்க இங்க போட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் பிளாட் பேட்டட் ஷார்ட் ஆம் புல் அடிக்க பாப்பாரு. நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு போது நேரா அந்த டீப் மிட் விக்கெட். இன்னொன்னு சொல்றேன், there is something called cow corner, there is something called deep mid wicket.
ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க புல் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் கோ டு டீப் மிட் விக்கெட். பேக் ஃபுட்ல டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க புல் பண்ணீங்கன்னா கவு கார்னர் போகும். ஸோ அந்த ஃபீல்டை கரெக்டா பிளேஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்லோ டெலிவரி நவீனுள்ள போட்டா தெர் இஸ் a very good chances of getting Klaasen out. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ராபின் உத்தப்பா வந்து 52-48 சொன்னி அமைச்சி 51-49. நானும் ராபின் 2 பேரும் 51-49 கொடுத்துருக்கோம். வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷி 56-44 இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துருக்காரு. பார்ப்போம் மனே கோம் மனே கோ புரோட்டிய ஃபயரா இல்ல கண்ணி கலைமானி அப்படின்னு பாடுவோமா மேட்ச் முடிஞ்ச உடனே அப்படிங்கறத ஃபைனல் ப்ரிவ்யூ ஆர் லைவுக்கு முன்னாடி செமிஃபைனலுக்கு அப்புறமான லைவ்ல பார்த்துடலாம். Until then, thank you so much. It's a wrap on semi-final 1 preview on Judgment Day, brought to you by BKT Times.